destroy the constitution, from those who have tried everything to oppress and suppress the voice of our people. I believe that this is a victory for the youth of India. I am so proud of each one of them who has gone and stood there. They have done it exactly in the way that Mahatma Gandhi taught us. They have done it non-violently. Pellet guns were fired at them. Tear gas was fired at them. They were beaten with lathis. They had injuries, serious injuries, but they did not bend. The government had to bend to their will. And that is a lesson for every ruler of this country from now to forever. You have to listen to the will of the people. In this country, this is a democracy. The will of the people is paramount. There is nothing above it. No human being, no single leader, no dictator, no force can stop the will of the Indian people. Today, this has been proved by us. நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது ராஜினாமாவை செய்திருக்கிறார். இந்த நிலையில் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடன் மத்திய அரசு 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான தகவல்கள். பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்கள் இந்த போராட்டம் வெற்றியடைந்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். முழுக்க இந்திய இளைஞர் சக்திக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி என்பதாக அவர்கள் தங்களுடைய அந்த ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள். பிரியங்கா காந்தி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் அந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். இளைஞர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது என்று. அதே நேரம் புதிய கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்திருக்கக்கூடிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் அவற்றையெல்லாம் நிறைவேற்றினால் மட்டும்தான் எங்களுடைய போராட்டம் முழுவதுமாக முடிவுக்கு வரும் என்று மத்திய அரசுக்கு நிர்பந்தம் விதித்திருக்கின்றார்கள். எனவே அந்த 3 கோரிக்கைகளுக்கு எழுத்துப்பூர்வ உறுதிமொழியை மத்திய அரசு வழங்குமா என்பதுதான் இப்பொழுது இந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தையின் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த 3 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எழுத்துப்பூர்வ உறுதிமொழியை மத்திய வழங்க வேண்டும் என்றிருக்கின்றார்கள். நீட் வினாத்தாள் கசிவால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுடைய குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். டெல்லியிலே போராட்டத்தில் பங்கேற்ற அவர்கள் மீது எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் அது கைவிடப்பட வேண்டும். போராட்டக்காரர்கள் மீது எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் போராட்டக்காரர்களை தாக்கியதற்காக டெல்லி காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் வந்து இந்த மாணவர் அமைப்பினராக அடையாளப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். டெல்லியில் போராட்டத்தில் பங்கேற்ற இவர்களால் சில இடங்களில் காவல்துறையினர் தடுப்புகளை வைத்திருந்த பொழுது அந்த தடுப்புகளை தூக்கி வீசி சென்று போராட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். நாடாளுமன்ற வளாகத்தை நெருங்கி செல்லும் பொழுதும் பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதாக வழக்குகள் பதிவாகி இருந்தன. அது மட்டுமல்லாமல் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு, இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை கூறியிருந்ததாக ஒரு சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. எனவே அது போன்ற வழக்குகள் அத்தனை வழக்குகளையும் கைவிட வேண்டும். அதற்கான எழுத்துப்பூர்வ உறுதிமொழியை வழங்க வேண்டும். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று அதிகாரப்பூர்வமாக அந்த எழுத்துப்பூர்வ உறுதிமொழியை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்டவற்றை எல்லாம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா அல்லது மேலும் தொடருமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து அவர்கள் டெல்லியில எந்த இடத்தில் போராடினார்களோ அதே இடத்தில் தான் இருக்கின்றார்கள். இன்னும் கலைந்து செல்லவில்லை. அவர்களை சுற்றிலும் காவல்துறையினர், டெல்லிக்கு பொறுப்புடைய அந்த துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்த நேரத்திலும் மாணவர் அமைப்பினருடைய போராட்டத்திற்குள்ளாக மீண்டும் காவல்துறையினர் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் மாணவர்கள் தொடர்ந்து போராடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடுவதற்கும் போராடுவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.